இந்த விஷயங்கள் செய்தா ஜிபிஎஸ் கெல்லன் பேரி சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய இந்த கண்டிஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு சில டயட் பேட்டர்ன்ஸை வந்து உலக சுகாதார மையம் ஆராய்ச்சிகள் வந்து சொல்லப்படுதுங்க. இந்த விஷயத்தை கண்டிப்பா தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஒரு நோய் அப்படின்ற விழிப்புணர்வு அப்படின்றது ரொம்ப ரொம்ப மக்கள் மத்தியில குறைவா இருக்கு அப்படின்றதுனால ஒரு சித்த மருத்துவரா இதை உங்கள் மத்தியில நான் இதை ஷேர் பண்றதுக்கு மிகவும் ரொம்ப கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வோட இந்த சமயத்துல இதை வந்து பார்ப்போம். பொதுவா இந்த கில்லியன் பேரி சிண்ட்ரோம் அப்படின்றது ஆல்ரெடி நம்ம போன வீடியோல டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். இது சென்சரி, அதாவது சென்சரி மோட்டோ நியூரோனல் நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த கண்டிஷனோட பாலி நியூரோபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டிஷனை உண்டாக்கக்கூடிய ஒரு வகையான இம்யூன் சிஸ்டம் ஆல்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒரு வகையான ஒரு நோயா இதை வந்து பார்க்குறோம். ஸோ பொதுவாக கையில் காலில் போன்ற விஷயங்கள்ல நரம்புகளினுடைய அந்த உணர்வு தன்மையை வந்து இழக்க வைக்கும். எந்தவித சென்சேஷனுக்கும் எந்த ரெஸ்பான்ஸ் நம்மளால் நம்ம கால் நம்மளே தூக்க முடியாத இந்த மாதிரியான ஒரு நிலையை வந்து உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயங்க. ஸோ இது வந்தால் பேஷண்ட்ஸ் நம்ம கன்சல்டேஷன் பேசுகிறப்ப சொல்லுவாங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்களோட கண்டிஷன்ஸை வந்து நம்ம கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ உண்மையிலேயே இது யாருக்கும் மற்ற நபர்களுக்கு இனி யாருக்கும் தெரிஞ்சு யாருக்கும் செல்லக்கூடாது, பரவக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இந்த விஷயத்த நம்ம வந்து கண்டிப்பாக முழுமையாக இதை நீங்கள் பாருங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நம்ம மாமிசங்கள் எடுக்கிறோம் இல்லையா, இறைச்சி போன்ற விஷயங்கள் எடுக்கிறப்ப கட்டாயம் அதை ஆஃப் குக்டு அன்குக்டு அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு இதை உட்செடுத்தாமல் நல்ல வேக வைத்து அதை சாப்பிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல்ல என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான அரைகுறையாக சமைக்கக்கூடிய இந்த உணவுகளில் இந்த மாதிரியான மாமிச உணவுகளில் பாக்டீரியா தொற்று அப்படின்றது நிறைய இருக்க ரொம்பவே வாய்ப்பு அதிகங்க. அதுலேயும் குறிப்பாக கேம்பிலோபாக்டர் ஜிஜினி அப்படின்றது கண்டிப்பாக இதில் இருக்கிறதா நிறைய ஆராய்ச்சிகள் பவுட்ரி சம்மந்தமான விஷயங்களில் இருக்குது அப்படின்ற ஆராய்ச்சிகள் வந்து நிறைய சொல்லுதுங்க. அதனால் அண்டர் குக்டு மீட், அதவே அறவே வேகாத உணவு பதார்த்தங்களை மாமிச பதார்த்தங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்றது ஒரு முதல் விழிப்புணர்வாக தெரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது, அன்ஹெல்தி ஃபேட், கொழுப்பு சார்ந்த விஷயங்களையும் சுகர் சார்ந்த விஷயங்களையும் கட்டாயம் எடுப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். ஏன் சார் சம்பந்தமே இல்லாமல் சுகரும் நீங்கள் வந்து ஃபேட்டும் சொல்கிறீங்க அப்படின்னா, இந்த விஷயம் அப்படின்றது உங்களுடைய பாடியோட மெட்டபாலிசம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதுக்காகவும் கூடவே அங்கே மெட்டபாலிக் டிஸார்டரை உண்டு பண்ணி ஒபிசிட்டியை உண்டு பண்ணுறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய சமயத்தில் எங்கெல்லாம் ஒபிசிட்டி உண்டாகுதோ அந்த பேஷண்ட்ஸ்க்கு இந்த ஜிபிஎஸ் வரக்கூடிய இந்த இன்சிடென்ட்ஸ் அப்படின்றது ரொம்பவே காமனாக இருக்குது. பொதுவாக இந்த சமயத்தில் ஒபிசிட்டி உண்டாகும் போது இம்யூன் சிஸ்டம் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவோம். அந்த கண்டிஷன் உண்டாகுது, இம்யூனுடைய சிஸ்டம், அந்த இம்யூன் வந்து உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, டிஸ்ஃபங்க்ஷனாக இருக்குது அப்படின்னாலே ஜிபிஎஸ்க்கான வர்றதுக்கான ரிஸ்க் அப்படின்றது ரொம்பவே அதிகமாக பார்க்குறாங்க. அண்ட் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பாக விட்டமின் B12 ஆகட்டும், விட்டமின் D ஆகட்டும், கட்டாயம் நம்மளுடைய உணவுலையும் நம்ம உடல்லையும் ப்ராப்பராக மெயின்டைன் ஆகிறதுக்கு பார்க்கணும். இந்த விட்டமின் D மட்டும் நீங்கள் வந்து சும்மா நான் D மட்டும் போட்டால் போதும், D3 அப்படின்ற கரெக்டான லெவல் அப்படின்றது நம்ம பாடியில் இருந்துகிட்டே இருக்கணும். இருந்தால் தான் இந்த ஹெல்த் வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து ஒர்சன் ஆகாமல் நல்ல ஒரு மால் நியூட்ரிஷன் இல்லாமல் வெயிட் லாஸ் ஆகாமல் ப்ராப்பராக இருக்க முடியுங்க. இந்த B12 அப்படின்றது நம்ம நரம்புகளுக்கு நம்ம ஊர்லலாம் சொல்லுவோம்ல, நரம்பு சத்து ஊசி போட்டிருக்கேன், சிவப்பு கலரில் நரம்பு ஊசி போட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ நரம்புகளை பாதுகாக்கணும் அப்படின்னா நேச்சுரலாகவே விட்டமின் B12 எங்கே இருக்குது அப்படின்னா மாமிச பதார்த்தங்கள்ல இருக்குது. அப்போ மாமிச பதார்த்தங்களில் முறையாக சமைக்காமல் நம்ம இந்த சத்துக்களுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா கட்டாயம் இந்த பாதிப்புகள் வர்றதுக்கு ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் நிறையா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஜிபிஎஸ்க்கு முன்னாடி வெயிட் லாஸு மால் நியூட்ரிஷன் சம்மந்தமாக இருந்தவங்களுக்கு அதன் பிறகு ஜிபிஎஸ் வந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரிஸ்கியாக இருக்கும், கண்டிஷன்ஸே ரொம்ப ஒர்சனாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நாலாவது, அதாவது பால் பொருட்கள் அண்ட் முட்டை சார்ந்த விஷயங்கள் கட்டாயம் நீங்கள் எடுக்கிறப்போ கண்டிப்பாக அதை தெளிவாக பாஸ்டரைசேஷன் சொல்கிறோம். 100 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே நம்ம குறிப்பிட்ட ஹவர்ஸ் வந்து குறிப்பிட்ட மினிட்ஸ் வந்து அதை வந்து நல்லா சூடு பண்ணி, அதேமாதிரி 100 டிகிரி செல்சியஸில் அட்லீஸ்ட் வந்து 10 to 12 மினிட்ஸ் வந்து நம்ம அதை நல்லா ஹீட் பண்ணி கொதிக்க காய்ச்சி அதன் பிறகுதான் அதை பருக வேண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள்ல லிஸ்டீரியா மோனோசைட்டோஜன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாக்டீரியா வந்து அதிகமாக வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான பாக்டீரியம் ஜிபிஎஸ் வர்றதுக்கு ஒரு லிங்கேஜா இருக்கு அப்படின்றது ஆராய்ச்சிகள் சொல்லப்படுது. ஸோ அதனால தான் கண்டிப்பாக அன்பாஸ்டரைஸ்டு மில்க், அதாவது நல்லா சுத்திகரிக்கப்படாத அதை வந்து காய்ச்சி பருகக்கூடிய விஷயங்களை பழகணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஒரு விழிப்புணர்வாக சொல்லிக்கிறாங்க. கூடவே ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்டுன்னு சொல்லுவோம். அதாவது ப்ராசஸ்டு ஃபுட் நிறைய நீங்கள் கேட்டீங்கன்னா இதுக்கு எடுத்தாலும் ப்ராசஸ்டு ஃபுட்டை சொல்கிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து
கண்டிப்பாக நீங்கள் கேட்கக்கூடிய விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ் நீங்கள் அதிகமாக எடுக்கிறதுனால பாடியில் ஆட்டோ இம்யூன் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆட்டோ இம்யூன் நம்மளுடைய ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளமேஷன்ஸ் வந்து உண்டாகிட்டே இருக்கும். தேவையில்லாத செல்கள் அழிதலோ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக நடந்துட்டு இருக்கிறப்போ நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து இதை சரி பண்ண ஆட்டோமேட்டிக்காக ஸ்டிமுலேட் ஆகிட்டே இருக்கும். இந்த ஸ்டிமுலேஷன்ஸ் அதிகமாக இருக்கிறப்போ கண்டிப்பாக ஜிபிஎஸ் வர்றதுக்கு சசப்டபிலிட்டின்னு சொல்லுவோம். அதாவது வாய்ப்புகள்ன்றது இதுவே உருவாக்கி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதனால் உணவு முறையை ஹெல்த்தியாக வச்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல்கஹால் கன்சப்ஷன் இருக்கிறவங்க கண்டிப்பாக தயவு செய்து ஆல்கஹால் கன்சப்ஷனை மேக்ஸிமம் விடுறதுக்கு முயற்சி செய்யணும். நிறைய பேஷண்ட்ஸ் ஹெப்படைட்டிஸ் என்னோட ப்ரீவியஸ் கேசஸ்ல கூட நிறைய சொல்லுவேன். மருந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. டாக்டர் இன்னைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், ஒரு வாரம் தான் ஆயிருக்கும், ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், நான் இன்னைக்கு வந்து ஆல்கஹால் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எடுக்கலாமான்னு டேரெக்டாக கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக தவிர்க்கணும். எப்போல்லாம் நீங்கள் ஆல்கஹால் எடுக்கிறீங்களோ அப்போல்லாம் உங்களுடைய நர்வ் ஃபங்க்ஷனை ஆல்கஹால் அப்படின்றது டிஸ்டர்ப் பண்ணும், இம்யூன் ஃபங்க்ஷனை டிஸ்டர்ப் பண்ணும். அதுவும் இந்த ஜிபிஎஸ் போன்ற கண்டிஷன்ஸில் இது 2 தான் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த 2மே இதில் இது டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா ஜிபிஎஸ்க்கான விஷயம் வாய்ப்புன்றது வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். இதுவும் நீங்கள் உணவு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது ஒரு மாற்றுதல் ஏதாவது விஷயங்கள் மாற்றுறீங்க அப்படின்னா வர்றதுக்கு வாய்ப்பு அதிகங்க. தயவு செய்து இந்த 6 விஷயங்களையும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே முறையான சித்த மருந்துகளும் சித்த மருத்துவர்களை அணுகி இதுக்கான மருத்துவ முறைகளையும் தாராளமாக நீங்கள் வந்து கேட்டு தெரிந்து கொள்ளலாம். கூடவே எங்கள்கிட்ட ஏதாவது கன்சல்டேஷன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா மேலே உள்ள கான்டாக்ட் நம்பரில் எப்போதும் நீங்கள் அழைத்து கன்சல்டேஷன்ஸ் எடுத்துகிட்டு தாராளமாக டைம் கேட்டு பேசுங்க. எங்களுடைய மருத்துவர்கள் உங்களுக்கு கட்டாயம் இதுக்கு உதவி செய்வாங்க அப்படின்றது விழிப்புணர்வையும் தெரிந்து கொள்ள வேண்டும். கூடவே வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது சந்தேகங்களுக்கு நியர்பையில் நீங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அருகில் உள்ள அரசு சித்த மருத்துவமனையை போய் அணுகுங்க. தேவையான விஷயங்களையும் உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. நன்றி, வணக்கம்.